இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்களில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள வழக்குகள் குறித்து தற்போது பார்க்கலாம். அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது. இதற்காக புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். குற்றச்சாட்டு பதிவு மற்றும் குற்ற வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க மறுத்த மாவட்ட அமர்வு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி முறையிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையிலான கட்டடங்கள், போக்குவரத்து வசதிகள் ஆகியவற்றை உருவாக்க வழிவகை செய்யும் புதிய விதிகளை வகுக்க கோரி வைஷ்ணவி ஜெயக்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் திறந்தநிலை கழிவுநீர் சேகரிப்பு கிணறு அமைப்பதை எதிர்த்து வேல்ராம்பேட் பொறியாளர்கள் குடியிருப்போர் சங்கத்தினர் தொடர்ந்த வழக்கும் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.